விஜய் வந்து நான் குருன்னு சொன்னாங்க, தப்பாக சொல்லிட்டீங்க. எனக்கு தான் விஜய் குரு. ஏன்னா எல்லா விதத்துலேயும், அதாவது தொழிலில் மட்டும் வேணால் ஜூனியராக வேணா இருக்கலாமே தவிர, எப்படி ஒரு மனுஷன் ஒரு இயக்குனர் இல்லை யார் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குரு ஏஎல் விஜய் தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவன் எனக்கு தாயுமானவன். என்னோட நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக வந்து நின்று அதில் பங்கெடுத்து உடன்பிறப்பா, நானே சொல்லிட்டேன் தாயுமானவன்னே சொல்லிட்டேனே, அது மாதிரி தாயும் தகப்பனுமா இருந்து என்னை பார்த்துக்கிறவன். அவன் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நான் என்ன நினைக்கிறேன், நானும் அவனை நினைக்கிறேன்றது 100% ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன், விருப்பப்படுறேன். அப்புறம் ஹாரிஸ் 25 சந்தோஷம். தயாரிப்பாளர்கள், புதுமுக நடிகர்கள் 2 பேருமே. அதில் அந்த ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு அது நிம்மதியாக தூங்குன்னு சொன்னது. அப்புறம் நிம்மதியாக தூங்கி எழுந்தால் சரியாயிடும். தூங்கி எழுந்தால் சரியாயிடும். ஆனால் தூங்காமே ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு இருக்கான்னா அது ஏஎல் விஜய் தான். அதே மாதிரி ஆர்எஸ் ஜெயராஜையும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் வந்து எந்த நேரத்தில் எந்திரிச்சு ஸ்டுடியோவுக்கு வருவார், எந்த நேரத்தில் வந்து அவருக்கு ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். நடிகர்களுக்கு எல்லாருக்கும் முதல் வாழ்த்துக்கள். மேடம், நான் உங்களை கவனிக்கலை வெளிச்சத்தில். உங்களோட நான் மிகப்பெரிய ரசிகன். மதையானை கூட்டம் பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு காட்சி ஒன்று வரும், விஜிமல்ல ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த பையனை கொன்னதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்கிற போது அந்த ஐபால் ஒருத்தரையும் 2 பேரையும் திரும்பி அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து கண்ணிலேயே காமிப்பீங்க. அது வந்து 100ல் ஒருத்தருக்கு தான் வரும். எனக்கு பிடித்த நடிகை ராதியா மேடம் தான். அதுக்கடுத்து நீங்கள் என்னன்றதில் நான் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். நன்றி. நான் உங்களை இன்னைக்கு சந்தித்ததில் ரொம்ப நன்றி, சந்தோஷம். நன்றி, வணக்கம். 1999 தான் நீங்கள் அதை பற்றி கேட்டதுனால நினைவுக்கு வருகிறேன். ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலிமா வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்தில் தான் நான் இந்த மின்னில் என்ற படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு என்ன விலை அப்போ வரல, என்ன விலை அலைப்பாயுது வரல, சாரி, ரீமா சென்றவங்க புது கதாநாயகி, ஜியா மாதிரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மண்டவர், அவர் ஒருத்தர் தான், மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் இனிமேல் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியல, அவெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் 4 பாடலுக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதியவர்களை சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் புதுசு மதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்டேருந்து நல்ல வேலையை வாங்கிடும். அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும். சாதாரண ஆட்களை பெரிய நடிகராக காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணோன்னா எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதைன்னு கூட கிடையாது, ஒரு அமைப்பு. அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு. எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைப்பு ஏதோ ஒன்று உக்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது
தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். பாலா சார்லாம் இருக்கிறாரு, அவர் அந்த கான்ஃபிடென்ஸ், இது ஜெயிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நினச்சி ஒன்று பண்ணி ஆரம்பிக்கிறோம்ல, அது எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து ஆடியன்ஸும் கரெக்டாக ஃபஸ்ட் டே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க எப்படி தான் அவங்களுக்கு தெரியும்னே தெரியாது, அப்படி வந்து நிற்பாங்க. பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த பாசிட்டிவிட்டின்றது நான் நினைக்கிறேன் வந்து மனசில் வச்சு முழுசாக நம்பி நம்ம வேலை செய்யும்போது, அது 4 அறையில் இருப்போம், அந்த செவத்துக்குள்ளே இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு ப்ரொமோஷன் போக மாட்டோம், ஆனால் டப்புன்னு வருவாங்க எல்லாரும். இப்போ இந்த ஷோஸ்லாம் கூட அப்படி தான் நான் பார்த்தேன். ஸோ அது மனப்பூர்வமாக செய்யும்போது, இப்போது இந்த படத்துக்கு நான் வரேன். அந்த மினிலேருந்து ஒரு ஆரம்பித்து அந்த படத்துலேயே பாடகர்களும் புதிய பாடல்களை க்ரியேட் பண்ணோம். ஒரு 64 நியூ சிங்கர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி இன்றைக்கி பாடினாங்களே. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸாக இருக்க ரொம்ப சந்தோஷம். 12 புது கதாநாயகர்களை நான் அறிமுகப்படுத்தல. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் நல்லா அவர்களெல்லாம் பாடல்களால் ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆகி தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் கூட பாப்புலர் ஆகிறதுக்கு இசை அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாநாயகி எஸ்பெஷலி ஒரு கதையும் நல்ல இசையும் நல்ல வரிகளும் சேரும்போது அவர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கார்பட்டை விரிக்குது. சரி, இந்த படத்தில் காதல் ரிப்பீட்டல் படத்தில் நான் ரொம்ப நன்றி கூட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல விஜய்க்கு ஃபார் பிலீவிங் இன் மீ, என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு 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 ரொம்ப பெரிய இசையில் ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரியும், அந்த படம் பார்க்கும்போது தெரியுது, அவர் இசையை மனசில் வச்சு தான் கதையை எழுதியிருக்கிறாரு. அதற்கு ஏற்ற மாதிரி மதன் கார்கி அவ்வளோ கடின உழைப்பை போட்டிருக்காரு. ஒரு பாடலுக்கும் பல மாதங்கள்லாம் எடுத்திருக்கிறோம், ஒரு வரிக்கும். ஸோ தேங்க்யூ மதன். அப்புறம் ஃபாதர் வைரமுத்து சார் அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த மதன் வந்து முறைச்சான் தான் எனக்கு ஒரு சாங் பண்ணோம். தேங்க்ஸ் டு ஆண்டனி. எனக்கு முன்னாடி தலைவா எனக்கு அந்த விஷுவலோட வேறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னு தான் எம்மா கஜினின்னு ஆர்கஸ் அவர் ஆர்கஸ் எங்கே இருக்காரு? வந்துருக்காரா? கை தூக்குறாரு அவர். நீங்கள் தான் அவர் தான் ஆர்கஸ், அவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. தேங்க்யூ ஆர்கஸ். அண்ட் அசல் கோளாறு, காயத்ரி, அப்புறம் நம்ம இயக்குனர் பாடியிருக்காரு ஒரு வினீத் அருமையான ஒரு டைரக்டர், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதான டைரக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு பாடகரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அண்ட் சித் ஸ்ரீராம் முதல் தடவை எனக்கு பாடியிருக்கிறார். இந்த படம் நல்ல படத்தை எதிர்பார்க்குற நல்ல பொழுதுபோக்கு, தரமான பொழுதுபோக்கு எதிர்பார்க்குற ரசிகருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும். அதிலும் தாண்டி நாங்கள் மனப்பூர்வமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தளத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஜய்க்கு அண்டு ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அண்டு அரவிந்த் கிருஷ்ணா, பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, சினிமா ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. பெயிண்ட் நிறைய கேட்டுட்டோம், இது வேணால் கோலம்னு புதுசாக தான் சொல்லலாம். கோலம் வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது எல்லா விஷுவல்ஸும். அண்டு இந்த டீமே வந்து ரொம்ப அருமையாக ஸ்காட்லாண்டில் போய் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படம் பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கதையை அந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். அண்டு எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.